அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். இந்த வீக்கெண்ட் உங்கள் பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். கலெக்டிவ்கிட்ட அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம். மேபி அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ப்ளீஸ். பியூட்டிஃபுல்லான சாங். ஓ காதல் என் கவியே, நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது, பகல் இரவாய் மாறுது. வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேன். ரொம்ப அழகான சாங். இன்னொரு சாங் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ரொம்ப டீப் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. காதலே காதலே என்னை உடைத்தேனே, என்னில் உன்னை அடைத்தேனே, உயிர் கட்டி இணைத்தேனே, நேற்றினை காற்றிலே கொட்டி இறைத்தேனே. இதில் இந்த 2 சாங்லேருந்து எனக்கு புரியுறது என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க அருகாமையில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உலகமே அப்படி மெல்ட் ஆகுது. இட்ஸ் லைக் உருகி ஊற்றுது. அதே சமயம் வந்து அவங்களோட காதல் எப்படி இருக்குன்னா அவங்களே 2ஆக பிரித்து அதுக்குள்ளே உங்களோட எசன்ஸை ஊற்றுன மாதிரி இருக்குது அவங்களோட வாழ்க்கை இப்போது. ஸோ ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களோட காதலை, உங்கள் மேலே வச்சுருக்க காதலை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவ்வளோ காதல் இருக்குது அவங்கக்கிட்ட. கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக உங்ககிட்ட காதலை சொல்லலாம். அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட பர்சன் கிட்டேருந்து என்ன மெசேஜஸ், சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ப்ளீஸ். என்ன சொல்ல விரும்புகிறாங்க கலெக்டிவ்க்கு, என்ன எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஐ அடோர் யூ. உங்களை ரொம்பவும் வந்து அவங்க ரசிக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். ரசிக்கிறாங்கன்னு வரத உங்களை கொண்டாடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக உங்களோட அருகாமை வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அவங்க அப்படியே மெல்ட் ஆகிடுறாங்க அப்படின்றாங்க. சேனல் மெசேஜஸ் வாவ். யூ கம்ப்ளீட் மீ பாட்டம் டெக்கில் அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தால் போதும், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து அவங்க உலகமே வந்து எப்படி மாறினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பக்கத்தில் இருந்தால் போதும், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவைங்கிறத விட அதுதான் அவங்களோட விருப்பம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் whenever you feel down I will be there for you. இது வந்து ரொம்ப அழகான காதல், ரொம்ப அழகான ஒரு எமோஷன் அண்ட் சப்போர்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்களோ அவங்க சொல்கிறாங்க நான் உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன், நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். மேபி அவங்க ஃபிசிக்கலாக அவங்களோட இல்லைனா கூட எனர்ஜெட்டிக்கலாக அவங்க உங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ டவுனாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு திடீர்னு ஒரு சின்ன, நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கும்போது ஒரு சடன் ஜோக் உங்கள் மொபைலில் வரதோ, இல்லை ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங் உங்கள் மொபைலில் வரதோ, இல்லைனா தூரமாக அதை நீங்கள் கேட்குறதோ, எது நடந்தாலும் சரி அது உங்கள் பர்சனோட எனர்ஜி தான். உங்களோட மூடை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனர்ஜிட்டிக்கலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் தான் அவங்களோட எனர்ஜி. வாட் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன். நீங்கள் தான் அவங்களோட எனர்ஜி. அவங்க சொல்கிறாங்க நான் வந்து நீ டவுனாக இருக்கும்போது நான் தான் உன்னோட எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போல்லாம் ரொம்ப டல்லாக இருக்காங்களோ உங்களை பற்றி நினச்சிட்டாங்களா போதும், அவ்வளோதான், துள்ளி குதித்து அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதிர்காலம் வந்து உங்களோட இருக்குது, இப்போ நான் உட்கார முடியாது அப்படின்னு அவங்களுக்கு புரியும். யூ ஆர் த சில்லி டு மை பன்னீர், பர்ஃபெக்ட் மேட்ச். சில்லியும் பன்னீர் தான் பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்பைசி இந்த காதல். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டல்லாக இருக்கும்போது அந்த சில்லி நீங்கள் தான், வாழ்க்கையில் அந்த ஸ்பைஸ், அந்த காரத்தை கொண்டு வரது நீங்கள் தான். ஸோ ரொம்ப அழகாக உங்களோட ஸ்பேஸ் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க 2 கார்டில். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து கூடிய சீக்கிரம் கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா, இல்லை அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாத்தையும் கொட்டி தீர்க்க போகிறாங்க. கவலைப்படாதீங்க. ஐ see you when I close my eyes. wow, such a beautiful energy. அவங்க கண்ணை மூடினா போதும், அவங்க கண்களில் நீங்கள் தான் தெரியுறீங்க அப்படின்றாங்க. அவங்கள வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்றது தேவையில்லை. நான் கண்ணை மூடினா போதும், என் கண்ணில் நீ தான் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் உங்களோட ஃபீலிங்ஸும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் கண்ணை மூடினா உங்கள் கண்களில் தெரியறதும் அவங்களோட முகம்தான். இஸ் தேர் அ செக், ஓ மை காட், இஸ் தேர் அ செகண்ட் சான்ஸ் அப்படின்றாங்க.
மேபி இது வந்து உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கலாம். ஐ வாண்ட் டு மேக் இட் ரைட். மேபி பாஸ்ட்டில் இந்த பர்சன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க, இல்லைனா வந்து உங்களை சரியாக ட்ரீட் பண்ணல, இல்லை சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னா கூட அவங்க வந்து இனிமேல் அதை பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு மேக் இட் ரைட். எல்லாத்தையும் வந்து சரியாக அந்த தடவை பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். இல்லை தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த தவறுகளை சரி பண்ணிக்க அவங்க தயாராக இருக்காங்க, இல்லைனா பண்ணிக்கிற எண்ணத்தில் தான் அவங்க உங்ககிட்ட வரப்போகிறாங்க. இது ஃப்யூச்சர் எனர்ஜி. ஐ வாண்ட் டு மேன் அப் அண்ட் ஹானர் யூ. ஸோ இந்த பர்சன் வந்து பாஸ்டில் மேபி உங்களை சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை ஆப்ஷனாக ட்ரீட் பண்ணிக்கலாம். பாட்டம் டெக்கில் கேன் பி ஒர்க் திஸ் அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்மளால் சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் லைக் மேபி அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கலாம். சரி, ஓகே. நான் வந்து ரொம்ப டீப்பாக போகல, பிகாஸ் ஐ எம் சென்சிங் சம் எனர்ஜி கிளாஷ். சரி, ஐம் கோயிங் வித் த ஃப்ளோ. என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னா, பழசில் அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள விட்டு கோச்சிக்கிட்டு போயிருந்தாலும் சரி, கோவமாக போயிருந்தாலும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடு, நான் வந்து எல்லா தவறுகளையும் சரியாக்கி உங்ககிட்ட வரணும்னு நான் நினைக்கிறேன். ஐ காட் தட். எங்கே என்னோடய பவுச்? ஏன்னா இங்கே நான் ஒரு எனர்ஜி கிளாஷ் பார்க்குறேன். ஸோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட் எனர்ஜி. கடவுளே. இது எனர்ஜி கிளாஷ் தானா அப்படிங்கிறத வந்து நம்ம ரீடிங்கோட எண்டில் பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், channel messages from collective person. Is there any energy clash, spirits? Please clarify. Okay. எனர்ஜி அட்டாக்ஸ் நான் சென்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐ கேன் சென்ஸ் இட். இதை விட நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், என்ன சொல்ல விரும்புகிறாங்க கலெக்டிவ்க்கு? சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். ஜட்ஜ்மெண்ட். திரும்பவும் அவங்க வந்து உங்களுக்கு சரி நியாயம் பண்ண, இது டிவைன் இன்டர்வென்ஷனாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நிறையா கருப்பு பறவைகள் இருக்காங்க, மேலே வர்றது வந்து ஒரே ஒரு வெள்ளை புறா. ஸோ சமாதானத்தை தான் அவங்க விரும்புகிறாங்க. எவ்வளோ கீழே வந்து பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் அதை விட்டு அவங்க மேலே எழும்பி வந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் உங்ககிட்ட வரும்போது அவங்க அந்த என்ன சொல்கிறது, தூய்மையாக வரணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதான புறாவாக தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு செய்கிற நியாயம், இந்த கனெக்ஷனுக்கு செய்கிற நியாயம்னு அவங்களுக்கு தெரியுது. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். என்ன சொல்ல விரும்புகிறாங்க? சேனல் மெசேஜஸ் வெரி ஸ்பெசிஃபிக். அவங்க ஏதோ ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்காங்க, இல்லைனா மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க பாஸ்டில். கொஞ்சம் கோவமாக இருக்காங்க உங்கள் பர்சன். அதனால தான் இங்கே ஒரே டார்க்னஸ் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு இடத்துல மாட்டிருக்காங்க பாருங்கள், அந்த டார்க்னஸில் தான் அவங்க தொங்கிட்டுருக்காங்க வவ்வால் மாதிரி. அவங்க கண்கள் செவந்திருக்கு, அவங்க கோவமாக இருக்காங்க. மேபி காமிக் அட்டாக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கலாம். ஆனால் இதை விட்டுட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த வவ்வால் கூட்டத்தை விட்டுட்டு மேலே வரணும். அவங்க மேலே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா புறா மாதிரி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்குது. அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த கனெக்ஷனோட வேல்யூவை. பட் ஏதோ ஒரு டார்க்னஸ் அவங்கள வந்து திரும்ப திரும்ப ஒரு இடத்துல வந்து மாட்டி வைக்க ட்ரை பண்ணுது. டாட்டர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஜஸ்டிஸ் அகைன், ஜஸ்டிஸ். மேபி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளான பர்சன், ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னு அப்படி தான் உங்களை பார்க்குறாங்க டாட்டர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே சமயம் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இட்ஸ் லைக் அவங்க உங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லைனா ஒரு விஷயத்தை உருவாக்கலாம், பில்ட் பண்ணலாம், ஃபேமிலியாக உருவாகலாம் அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது. உங்களோட இருக்க வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி டார்க்னஸ் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அவங்க இருக்க இடம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க, அவங்களோட உலகம் வந்து கலர்ஃபுல்லாக மாறுது. ஸோ
நீங்கள் வந்து எப்போவுமே ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு இட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. நியாயம்னா நியாயம், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அந்த கேரக்டர் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ உங்களோட சேர்ந்து அவங்களும் ஒரு அழகான பயணத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அகெயின் ஐ எம் சீயிங் கிளாஷ். சரி பாப்போம். ஆனால் நீங்கள் ஒரு சென்சிட்டிவான பீயிங். ரொம்ப ரொம்ப யூனிக், ரொம்ப அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப ஜென்டலாக இருப்பீங்க, ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. அதே சமயம் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஆளும் கூட. டாட்டர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து இட்ஸ் லைக் நீங்கள் இப்போ தான் கரியரில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், இல்லைனா வந்து யூ ஆர் ஃபைட்டிங். ஆக்சுவலாக ஸ்ட்ரகிளிங்னு கூட சொல்ல முடியாது, யூ ஆர் ஃபைட்டிங் பேக். திரும்ப வரத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் மேலே வரத்துக்கான படிகளில் இருக்கீங்க. ஒரு படியாக மேலே வந்துட்டுருக்கீங்க. 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, யூ மூவ்ட் ஆன். இதனால தான் சொன்னேன் கிளாஷ் எனர்ஜி இருக்குன்னு. அண்ட் யூ ஹவ் பிளாக்ட் திஸ் எனர்ஜி. ஐ ஹவ் டோல்ட் யூ ரைட். இது வந்து 6 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் வான்ஸ். மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, உங்கள் பர்சன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க உங்ககிட்ட வரத்துக்கு, இல்லைனா நீங்கள் மூவ் ஆன் ஆகி இந்த எனர்ஜியை பிளாக் பண்ணிட்டீங்க. 2 விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி பொருந்துதோ அப்படி எடுத்துக்கோங்க. இந்த எனர்ஜி வந்து பொருந்தவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இங்கே டெத் கார்டு பாட்டமில் இருக்குது. இந்த ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. அதனால தான் நான் சொன்னேன் எனர்ஜி கிளாஷ் இருக்குன்னு. சம் மேனிப்புலேட்டிவ் எனர்ஜி. உங்களோட உண்மை காதல் இங்கே இருக்குது. அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யாராவது ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டாட்டர் ஆஃப் ஒன்ஸ் ஸ்பெல் ஒர்க் இருக்குது, கண்டிப்பாக ஸ்பெல் ஒர்க்கு இருக்குது. அதே சமயம் வந்து நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க. எல்லோரும் இட்ஸ் லைக் காம்படிஷன் அப்படி தான் நான் இங்கே பார்க்குறேன். உங்களோட காதல் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண உங்களோட எக்ஸ் அந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணலாம். எனர்ஜெட்டிக் அட்டாக் தான். பர்சனலாக பண்ணுவாங்களான்னு தெரியல. ஐ எம் நாட் கோயிங் தேர். பட் உங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு ஃபேவராக திரும்புது. யார் என்ன பண்ணாலும் சரி உங்களுது தான். நீங்கள் நேசிக்கிறவங்க வந்து உங்களை வந்து இந்த எனர்ஜி இஸ் டிஃப்ரெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த ஹேங்க்டு மேன் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த எனர்ஜி இந்த பாட்டம் டெக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ரொம்ப தெளிவாக ரீடிங் இருக்குது. நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில் முன்னாடி போகிறீங்க. உங்களோட காதல் உங்ககிட்ட வரப்போகுது. இது தெரிஞ்ச உங்களோட எக்ஸ், இல்லைனா காமிக் எனர்ஜி, உங்கள் ஃபேமிலி, தே ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் ட்ராமா. ஆனால் வந்து அது ரொம்ப நாள் அந்த அந்த வேலையை பார்க்க முடியாது. உங்களோட பர்சனோட காதலை வந்து மூடி வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஏன்னா பாட்டம் டெக்கில் இருக்கிறது வந்து கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. அது இங்கே இருக்குது, இந்த எனர்ஜி. ஸோ அவங்க வந்து இட்ஸ் லைக் நீங்கள் வந்து அவங்கள தாண்டி இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கீங்க. இந்த காதல் வந்து ரொம்ப பியூர் ஜென்யூன். இது வந்து பாஸ்ட் எனர்ஜி. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து யார் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விடுறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நம்ம இந்த எனர்ஜி கிளாரிஃபை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இதுதான் உங்களோட ஜென்யூன் லவ். ஸோ இங்கே வந்து இட்ஸ் பிளாக்கேஜ் அப்படி தான் இருக்குது எனக்கு. ஐ கேன் சென்ஸ் இட். ப்ளீஸ் ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். அதாவது நீங்கள் வந்து போயிடக்கூடாது அவங்கள விட்டு அப்படிங்கிறதுக்காக இழுத்து பிடிக்கிற அந்த ஒரு எனர்ஜியை தான் நான் இங்கே பார்க்குறேன். பட் நீங்கள் அதுக்கு விழற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. ஐ எம் கோயிங் டு ரீச் அவுட் சூன். இதனால தான் இந்த பாஸ்ட் பர்சன் வந்து ரொம்ப வேகமாக இருக்காங்க. இட்ஸ் லைக் அவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. உங்களோட ஜென்யூன் லவ், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்களை கம்யூனிகேட் உங்ககிட்ட சீக்கிரம் பேச போகிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் ரெடி, தே ஆர் ப்ரிப்பேரிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ரீச் அவுட் சூன். ஸ்டே பாசிட்டிவ். இது வந்து உங்கள் பர்சன் சொல்கிற ஒரே விஷயம், ஸ்டே பாசிட்டிவ். இது வந்து இந்த எனர்ஜி. நீங்கள் அவங்க இன்னும் வரல, நான் வந்து எப்படி அதை நினைக்கிறது அப்படின்ற மாதிரி ஏதாவது கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் சொல்கிறாங்க, நோ 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 நோ, என்னோடய காதல் வந்து இவ்வளோ ஆழமாக இருக்குது. எனர்ஜெட்டிக்கலாக அவங்க உங்களோட தான் இருக்காங்க. இல்லைனா வந்து கூடி சீக்கிரம் ஃபிசிக்கலாகவும் உங்களோட தான் இருக்க போகிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் அவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. அவங்களுக்குள்ளே நீங்கள் தான் இருக்கீங்க, அதில் வந்து சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை. இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த எனர்ஜி அட்டாக். ஐ பிலீவ் இன் அவர் கனெக்ஷன் மோர் தென் எனிதிங். ஸோ உங்களோட பர்சன் இந்த எனர்ஜி உங்கள் கனெக்ஷனில் அல்லாதி நம்பிக்கை வச்சுருக்காங்க. இட்ஸ் லைக் தே ட்ரஸ்ட் திஸ் கனெக்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டாட். ஸோ அதனால தான் உங்கள் பாஸ்ட் எனர்ஜி யாரோ ஒருத்தங்க அதை எனர்ஜி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேபி வில் யூ பி மைண்ட் ஃபார் எவர், இது கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி. ஸோ இந்த கன்ஃபியூஸ்ட் எனர்ஜியில் தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஐ எம் அப்செட் வித் மை செல்ஃப். புரிஞ்சிடுச்சோ? இப்போது 2 எனர்ஜி இருக்குது. ஐ எம் அப்செட். இது வந்து கண்டிப்பாக எனர்ஜி மேனிப்புலேஷன் தான். இது வந்து ரீடிங்கில் வந்து கன்ஃபியூஷன் கிடையாது.
உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இட்ஸ் லைக் எனர்ஜி மேனிப்புலேஷன், எனர்ஜி அட்டாக், சைக்கிக் அட்டாக். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களை எனர்ஜியில் ஏதாவது சின்ன ஷிஃப்ட் இருந்தாலோ, இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன கன்ஃபியூஷன் இந்த காதல் எனர்ஜியில் வந்தாலோ ரொம்ப தெளிவாக இருங்க. இவங்க உங்களை நேசிக்கிறதோட ஆழம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பியூராக இருக்குது. ஆனால் இந்த கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி உங்ககிட்ட இல்லை. நீங்கள் ரொம்ப நேர்மையான ஆள், உங்ககிட்ட தெளிவு இருக்குது, உங்களுக்கு தெரியும் இதுதான் உங்களோட காதல், இதுதான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்னர். ஸோ இதை வந்து எனர்ஜி அட்டாக் பண்ண, எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து பழைய சைக்கிள்குள்ளே இழுக்க ஒரு எனர்ஜி ட்ரை பண்ண. அதனால தான் தட் இஸ் அ செகண்ட் சான்ஸ். இந்த எனர்ஜிக்கு செகண்ட் சான்ஸ் இல்லை. இந்த எனர்ஜி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீ என்னோட உயிர், நான் உன்னோட உயிர். அதில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. இங்கே திரும்ப ஒரு கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி வருது. சான்ஸ் இருக்கா? ஐ வாண்ட் டு மேன் அப். ஏன்னா இவங்க பாஸ்டில் அந்த மாதிரி நடந்துக்கல. இட்ஸ் லைக் அவங்க உங்களுக்கு பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம். Okay, I'm clarifying it again. Channel messages from collective's person. Spirits, please. Channel messages from collective's person. ஒரு விஷயம் புரியுது. டிவைன் ஃபேமிலி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது உங்களோட பென்டக்கல்ஸில். இப்போ உங்களுக்கு தெரியும் நியாயம் எதுவோ அதுதான் நடக்கும் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. Again, moon card, secrecy spell. I told you, right? சன் கார்டு. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், அகெயின் ஜஸ்டிஸ் அண்ட் சன் இந்த பாட்டம். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கவலையப்பட தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையில் நியாயம் எதுவும் நடக்கும். இவங்க என்ன தான் மேனிப்புலேட் பண்ணாலும் உங்களோட காதல் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது. இதெல்லாம் சும்மா எனர்ஜி மேனிப்புலேஷன். கண்டிப்பாக சீக்ரெட் இருக்குது. பேஜ் ஆஃப் கப்ஸ், மெஜிஷியன். Again, oh my god, moon and magicians definitely spell energy attack. I can assure you that. இது எதுக்கு அப்படின்னா உங்ககிட்ட இந்த காதல் வராமல் இருக்கிறதுக்கு. They are trying to stop this love. இந்த பர்சன் வந்து இப்போ தான் ஃபிகர் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க எங்கே எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதை வந்து அவங்க they are trying to stop it. இவங்க வந்து இப்போ தான் வந்து இந்த செடி நடுறதுக்கான இடம் என்ன, அந்த காதல் எப்படி கிரவுண்ட் பண்ணுறது அப்படின்னு. இது பேஜ் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. பட் இது வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் கிடையாது, பேஜ் ஆஃப் கப்ஸ். ஆல்ரெடி உங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. யூ நோ திஸ் இஸ் யுவர் பர்சன். உங்கள் பர்சனுக்கும் தெரியும் நீங்கள் தான் அவங்களோட ஜீவன் அப்படின்னு, உயிர் அப்படின்னு. உங்களுக்கும் தெரியும் உங்களோட ஜீவன் அவங்க தான் அப்படின்னு. ஸோ இதில் வந்து சின்ன எனர்ஜி மேனிப்புலேஷன் ட்ரை பண்ணுங்க. இது வந்து காமிக் பீப்புள் ட்ரை பண்ணலாம், அவங்களோட எக்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெயில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாட்டம் டெக்கில் இருக்கிறது வந்து ஜஸ்டிஸ். அப்படி தான் ஸ்பெல் ஒர்க் பண்ணாங்களா கண்டிப்பாக அது பேக் ஃபயர் ஆக போகுது. அதனால் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் தான். யூ வாக்ட் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். யூ ஆர் வாக்ட் அவே. சார் நீங்கள் இங்கேருந்து யூ ஆர் வாக்கிங் அவே, இல்லைனா யூ வாக்ட் அவே. நீங்கள் எங்கேருந்து கடந்து போயிட்டீங்க. இந்த எனர்ஜியில் இல்லை, இந்த டார்க்னஸோட உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் தூரமாக இருந்து இந்த இடத்த பார்க்குறீங்க. இந்த டார்க்னஸ் உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் சந்தோஷத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அது இங்கே மல்டிப்ளை ஆகுது. எப்படி அப்படின்னா உங்களுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இந்த அழகான காதல் உள்ளே வருது. அவ்வளோதான். நான் தெளிவாக பார்க்குறேன். நான் அந்த கார்ட்ஸை ஏன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தேன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. பட் மார்க் மை வேர்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த காதல், இந்த டார்க் எனர்ஜிலேருந்து விலகி போயிட்டே இருக்கீங்க. யாரை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸை நோக்கி. நீங்கள் ஸ்டாப் பண்ணலை, உங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ணவும் முடியாது. இந்த பர்சனையும் யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. எனர்ஜி அட்டாக்ஸ் வேணால் பண்ணலாம், 1 நாள் 2 நாள். ஆனால் அது வந்து தேர் என்ன சொல்கிறது, அவங்களோட கர்மாவை அவங்க ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களோட காதல் வந்து தெய்வீகமானது, அது யாரும் முறிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பாஸ்ட் பர்சனோட எனர்ஜி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எனர்ஜி மேனிப்புலேஷன். அவங்க வந்து உண்மையாக திருந்திட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணாம். உங்கள் வாழ்க்கையில் காதல் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களோட காதல். பாஸ்ட் நோக்கி போக வேண்டாம். இங்கே பாருங்கள், ஐ எம் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர், ஐ நீட் யுவர் ஃபர்கிவ்னஸ். இந்த பாஸ்ட் பர்சன் இஸ் தேர் எனி செகண்ட் சான்ஸ் அப்படின்னு கேட்குற பர்சனுக்கு வந்து இப்போ தான் ரியலைசேஷன் இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு. அதனால தான் உங்களோட மன்னிப்பு அவங்களுக்கு தேவை. ஆனால் அது மேனிப்புலேட்டிவ் வழியில் வராங்க. இங்கே பாருங்கள், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப் வித் யூ, கிவ் மீ அ சான்ஸ். ஸோ இப்போது வந்து அவங்களுக்கு ரியலைசேஷன் இருக்குது. ஆனால் இந்த ரியலைசேஷன் வந்து
நல்ல விஷயமா இல்லை. இட்ஸ் லைக் தே ஆர் டூயிங் ஸ்பெல். அதாவது அவங்களுக்கு ரியலைசேஷன் இருக்குது. அவங்க இட்ஸ் லைக் இந்த கிளிங்கி எனர்ஜி, இந்த பொசசிவ்னஸ், என்னோடது அப்படிங்கிற அந்த அகங்காரம், ஈகோ பேஸ்டாக தான் இருக்குது. இது நான் யாருக்கும் தரமாட்டேன், அந்த பொசசிவ் எனர்ஜியை தான் நான் இங்கே பார்க்குறேன். அதனால தான் அவங்க வந்து அவங்களோட காதலை உண்மையாக நம்பலை. அவங்க இந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க் மேஜிக்கை நம்புகிறாங்க. இட்ஸ் லைக் எப்படின்னா இது அவங்கள வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அதை உண்மை நம்பிடுவீங்க. இட்ஸ் லைக் உங்களோட மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுறது. இட்ஸ் லைக் ஒரு க்ளவுடை உண்டாக்குறது, ஒரு ஃபாக். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, அதை நம்பாத அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஸ்வீட் ஹார்ட் உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க தான் அவங்களோட காதல். ஸோ ப்ளீஸ் ட்ரைங் டு ஃபோர்ஸ், மை காட் நான் சொன்னேன், ட்ரைங் டு ஃபோர்ஸ் மை செல்ஃப் இன்டு யுவர் லைஃப் கிளிங்கின்னு இப்போ தான் சொல்லி முடித்தேன் நான். அந்த கிளிங்கி எனர்ஜி உங்களை பிடிச்சிட்டு தொங்குறது, அந்த பொசசிவ்னஸ், பொறாமை. ஐ நோ மை டார்க் சைட், தட்ஸ் வை ஐ ரேன் ஃப்ரம் யூ. இந்த பர்சனுக்கு தெரியும் அவங்க வந்து சரியான ஆள் இல்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப பியூர் ஹார்ட்டட். ஏன்னா வந்து ஒரு புள்ளிமானோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஜென்டில், ரொம்ப சாஃப்ட். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வராது. இட்ஸ் லைக் அதுக்கு தெரியும் அவங்களோட எனர்ஜி யாரோட மேட்ச் ஆகுதோ அங்கே தான் அது இருக்கும், இல்லைன்னா பறந்துடும். அந்த மாதிரி தான் நீங்களும். அதனால் மேபி அவங்க எனர்ஜி மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் பீயிங் அலோன், ஸோ யூஸ்ட் காமிக் டு ஓவர் கம் தட். இந்த பர்சன் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. காமிக் எனர்ஜி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் அ ஃப்ளிங். நீங்கள் இல்லாத அந்த கேப்பை, அந்த வாய்டை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க காமிக் எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டோன்ட் பி மேட் அட் மீ, ஐ நோ ஐ டிட் யூ ராங். நீங்கள் அவங்க மேலே கோவமாக இருப்பீங்க, இல்லைனா வந்து அவங்கள கண்டுக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ பிளாக் திஸ் எனர்ஜி, யூ வாக்ட் அவே. அங்கே வந்து கோவப்படுறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் அவங்கள உதாசீனப்படுத்துறதுக்கோ அங்கே ஒன்றும் இல்லை. பிகாஸ் யூ ஆர் டன், முடிஞ்சு போச்சு. ஓ மை காட், இங்கே பாருங்கள், தட் பொசசிவ் எனர்ஜி, யூ ஆர் மைன், ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அப் ஆன் அஸ். தட் கிளிங்கி எனர்ஜி அகெயின். அதனால தான் எனர்ஜி மேனிப்புலேஷன் ஸ்பெல் ஒர்க். அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கன்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க பாஸ்டில். பார்த்தீங்க, ஐ ஹாவ் எக்ஸ் அடிக்ஷன், ஐ எம் ஹைடிங் இட். நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து வெரி டார்க் பர்சன். அவங்களோட இன்டென்ஷன் பியூர் இல்லை, அவங்களும் பியூர் இல்லை. பாருங்கள், ஐ சீட்டட் ஆன் யூ பட் ப்ரிட்டண்டட் லைக் லாயல். திஸ் இஸ் நாஸ்டி எனர்ஜி. இந்த பர்சன் நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா ஒரு உண்மையான தெய்வீக காதலை இழக்க போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் யூ வாக்ட் அவே, முடிஞ்சு போச்சு அப்படின்னா முடிச்சிடுங்க. இந்த பர்சன் வந்து தே ஆர் யூஸிங் ஸ்பெல், தே ஆர் யூஸிங் SCX மேஜிக். ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் இட். உங்களோட எனர்ஜி வந்து அட்டாக்ல இருக்குது அப்படின்னா கிளென்ஸ் யுவர் எனர்ஜி, சரண்டர். கடவுள்கிட்ட தஞ்சம் போங்க. உங்களோட காதல் உங்களுக்காக காத்துட்ரு. இது எங்கேயும் போகாது. பிகாஸ் இந்த பர்சனோட இன்டென்ஷன் வந்து ஸோ பியூர், ஸோ ஜென்யூன். தே ஆர் இன் லவ். உங்களுக்கும் தெரியும், அண்ட் யூ ஆர் இன் லவ். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.